திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த 2 பாடல்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதல்ல பாடலை பார்த்துடலாம். பாடல் எண் 22. ஒண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளரும் வெண்மையனே வெட்டுடுதி கண்டாய், மெய் அடியவர்கட்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலிப்பெற்றியனே. சிவபெருமான எப்படியெல்லாம் மாணிக்கவாசகர் வர்ணிக்கிறாரு அப்படின்னா, ஒண்மையனே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒளிப்பிளம்பவ ஒளி தக்க 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 ஒளி பிளம்பா இருக்காராம். ஜோதிமயமானவர் தானே சிவபெருமான். அவரை ஒண்மையனே அப்படிங்கிறாரு. ஒளிமயமானவன் பாணினே. திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே. சிவபெருமான் செந்நிற உடலை அப்படி சகப்பா இருக்கிறவரு. திருநீற்றை அந்த திருநீரை உத்தூளித்து அப்படின்னா அணிந்து பூசி, எப்படி அந்த சகப்பு உடம்பு வெள்ளையா மாறிடுச்சு அப்படிம்பாங்க. சரி, நாமெல்லாம் ஏன் திருநீர் பூசுறோம் அப்படின்னா, அந்த திருநீரும் சரி நாமமும் சரி, ஏன் அப்படின்னா நமக்கு கடைசியில் என்ன, நமக்கு கடைசியில் எது கிடைக்கும், நம்மளுடைய இந்த வாழ்வுங்கிறது கடைசியில் அந்த ஒரு சாம்பல் தான், கடைசியில் அந்த ஒரு சாம்பலில் தான் முடியும் அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்தணும். இதில் போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், அடுத்தவனை கெடுக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம், இப்படியெல்லாம் இருக்கணும் நாம அப்படின்னு உணர்த்துறதுக்காக கடைசியில் மிஞ்ச போகிறது உன்னோட உடம்பு எது, இந்த சாம்பலாக தான் நீ மிஞ்ச போகிற அப்படின்னு காட்டுறதுக்கு தான் திருநீருன்னு சொல்லுவாங்க இல்லையா. சரி, நமக்கு தான் இறப்பு உண்டு, எல்லாம் உண்டு. சிவபெருமானுக்கு அதெல்லாம் இல்லையேப்பா, அவன் ஏப்பா திருநீர் பூசியிருக்கான் அப்படின்னா, ஒரு விஷயம் அவர் நமக்கு காட்டுறதுக்காக திருநீர் பூசியிருக்காரு, அவர் அணிஞ்சாதான் நாம் அணிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்லலாம். எப்பவுமே ஒரு வீட்டில் ஒரு ரூல் இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ரூல் அப்படின்னா, மேலே இருக்கிறவங்க அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு கீழே உள்ளவங்கெல்லாம் கடன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு இப்போ ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் 9 மணிக்கு திறக்குது அப்படின்னா, அந்த 9 மணிக்கு பெல் அடிக்கும்போது ஹெட் மாஸ்டர்லேருந்து டீச்சர்லேருந்து பியூன்லேருந்து எல்லாரும் கரெக்டாக வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்கு வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்கு டீச்சர்ஸ் எல்லாம் 11 மணிக்கு வந்தாங்கன்னா எப்படி, அவங்களே அப்போ தானே வராங்க, நாமளும் லேட்டாக வருவோங்கிற எண்ணம் தான் வரும். அதனால தலைவனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும், ஒரு ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் திருநீரை பூசியிருக்காரு. அவர் பூசினா நாமளும் பூசுவோம் அப்படின்னு. திருநீருக்கு இருக்கிற சிறப்புகள் நமக்கு நல்லா தெரியும். அப்புறம் இன்னொரு விளக்கம் என்ன சொல்லுவாங்க, சிவபெருமானுக்கு அழகே தேவையில்லை, அவர் எப்பவுமே அழகானவன் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் அவ்வளோ அழகா இருப்பாங்க. அதே மாதிரி தான் அம்மை அப்பன் உலகத்தை படைச்சா அவங்க எப்படி இருப்பாங்க. நம்ம அண்ணாமலைக்கு போய் அந்த பெரியநாதரை பார்க்கும்போது அவர் மூஞ்சியில் இருக்கிற அந்த சிரிப்பு இருக்கே, அப்பா பாப்பாப்பா, அவ்வளவு அழகானவர். எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு கருப்பு பொட்டு மட்டும் வச்சு அந்த சுவாமியை பாருங்களேன், அப்படி ஒரு அழகு. இன்னும் நிறைய சிவன் கோவில்களில் இந்த உற்சவமூர்த்தி சிலை இதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அந்த சிவன் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு கேட்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கு எந்த விதமான அலங்காரமும் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். சில சமயம் நெத்தியில் அந்த எப்போவோ வச்சு அந்த பொட்டு தான் இருக்கும், அது கூட சில சமயம் இருக்காது. அந்த சுவாமியை ஒத்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சுவாமி. அப்படி சிரிச்சுக்கிட்டு அதை பார்க்க நமக்கு அந்த கண்ணை எடுக்கவே வராது, அது போதும் அப்படின்னே தோணவே தோணாது. அப்படி ஒரு அழகா இருக்கும். அது மாதிரி சிவபெருமான் அவ்வளவு அழகானவர். அவருக்கு ஏதாவது தேவையாப்பா, இப்போ நம்ம அண்ணாமலையாருக்கு போகிறோம், இல்லை ஒரு பெரிய வேற ஏதோ காளகஸ்தி போகிறோம், எங்கேயோ போகிறோம், அங்கெல்லாம் அவ்வளோ கூட்டம், நம்ம கால் கடுக்க நின்று நம்ம சுவாமியை பார்க்குறோம், பூ மலர் அது இதுன்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அப்படி பெருமானையே நம்ம பார்க்குறோம். அதே சமயம் எங்கேயோ ஒரு காட்டில் ஒரு இதில் ஒரு சிவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது அவருக்கு ஒன்றுமே இருக்காது, ஒரு எண்ணெய் காப்பு கூட இருக்காது, அது கூட எப்போ போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் உழவார பண்ணி போகும்போது அப்போ அந்த சிவனை பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அப்போ எதுவுமே இல்லை அந்த சிவன் கிட்ட. ஆனால் அந்த சிவனோட அந்த திருமேனி அப்படி ஒரு அழகாக இருக்குது.
அதை இன்னும் அழகாக்க தான் நாம் வந்து நீர் பூசுகிறோம், அதுக்கு வேஷ்டி அணிவிக்கிறோம், பூ போடுறோம், எல்லாம் பண்ணி அவரை அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிறோமே தவிர சிவபெருமானுக்குன்னு எதுவுமே தேவையில்லை. இது நாமளா அவருக்கு வந்து பூசுறது. அது இல்லைன்னாலும் அவர் அழகாக தான் இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்தும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிவபெருமான் இப்போ எப்படி இருக்காராம், திருநீற்றை உத்தூளித்து அப்படி மேனி முழுக்க அப்படி திருநீர் பூசியிருக்காராம். அந்த சிகப்பு மேனி வந்து வெண்மை நிறமாக மாறிச்சான். அது எப்படி இருக்கான், ஒளி மிளிரும் வெண்மைன்னு அப்படி தக தக தகதகன் மின்றாரா. அப்பேற்பட்ட நீ என்னைய தகாதவன்னு என்னைய தள்ளி வச்சிடாதப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, நீ எப்பேற்பட்ட பெருமை உடையவன் இல்லையா, என்னை விட்டுட்டு போயிடாதப்பா. மெய் அடியவர்களுக்கு அண்மையனே, உண்மையான அடியார்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப 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 பக்கத்தில் இருக்கா. எப்போவுமே நாக்கில் வந்து சிவாய நமக எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டமே வராட்டாலும் எப்பவும் காலையில் எந்திரிச்ச உடனேயும் தூங்க போகும்போதும் நமச்சிவாயான்னு அவனை நாம் வந்து ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் நம்ம விட்டு எங்கே போக முடியும்? அவன் நமக்குள்ளேயே தானே இருக்கான். அந்த அந்த பெருமான் நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பவும் நாம் சிவ சிந்தனையிலேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை விட்டு எங்கேயாவது போவானா? அதாவது சிவபெருமான் காத்துக்கிட்டு இருப்பாராம் தேவாரம் கேட்கறதுக்காக, யாராவது வந்து பாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருப்பாராம். ஸோ நம்ம எந்த பெருமான் கோயிலுக்கு போனாலும் நமக்கு வருதோ வரலையோ, தெரியுமோ தெரியாத நம்ம குரல் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, எல்லாத்தையும் அந்த பெருமான் ஏற்றுக்குவான். எல்லாரும் MS சுப்புலட்சுமி ஆக முடியுமா? எல்லாரும் SPB ஆக முடியுமா? எல்லாரும் ஜெயசுதாஸ் ஆக முடியுமா? முடியாது. நமக்கு என்ன வருதோ அதில் நம்ம திருப்தியாக இருப்போம். ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு பதிகம், அத்தனை ஆயிரக்கணக்கில் பாடலை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு பாட்டு அந்த சுவாமி கேட்டுக்கிட்டு இருக்குமா, அப்படி காத்துக்கிட்டு இருக்குமா, ஒரு பாட்டை யாராவது வந்து பாட மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏங்கிட்டு இருக்குமா. அப்போ போய் ஒரு பாட்டை பாடும்போது அப்பா அப்படின்னு இவன் சம்பந்தன் பாடின பாட்டு இல்லை அப்படின்னு அப்படி கொழுந்து நம்மளை யார் பாடுறா அப்படின்னு பெருமான் நம்மளை பார்ப்பாராம் அப்படின்னு அடியார்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் இப்போல்லாம் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு ஏதோ நல்லா தெரிஞ்ச ஒரு பாட்டை வந்து தப்போ ரைட்டோ சரியோ தவறோ, நம்ம குரல் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, யாராவது திட்டுவாங்களா திட்டமாட்டாங்களா, அதெல்லாம் இல்லாமல் வெக்கத்தை விட்டு பாடிடுறது. ஏன்னா அடியார் சொல்லியிருக்காங்க, பெருமான் காத்துட்ருப்பாரு தேவாரத்தை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மெய் அடியவர்களுக்கு அப்போ நமக்குள்ள நம்ம எப்பவுமே சிவசிந்தனையிலேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை விட்டு போவாரா? போகவே மாட்டார். அந்த மெய் அடியவர்களுக்கு அண்மையாக நம்ம பக்கத்திலேயே இருப்பாராம் என்றும். சேயாய் பிறருக்கு அவரை நினைக்காதவங்களுக்கு அவர் தூரத்தில் தான் இருப்பார். சாமியே இல்லை நான் எதுக்கு உன்னை கும்பிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், தூரத்தில் இருப்பார். அவங்களுக்கு இருக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லையா? அரிதற்கு அரிதாம், அவரை வந்து நாம் அறிஞ்சிக்க முடியுமா? அவரோட பெருமையை நம்ம சொல்லி மாள முடியுமா? இவருக்கு இவ்வளவு பெருமை தான் இருக்கு அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா ஒவ்வொரு நாயன்மாருக்கும் அவர் என்னமெல்லாம் அவர் வந்து அருள் பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட பராக்கிரமங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. போன பாட்டில் நம்ம பார்த்தோமே, யானையுடைய தோலை வந்து எரித்து போர்த்தியவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முப்புறங்களை எரித்தவன். அப்புறம் ராவணனை கைலாய மலையை தூக்கும்போது ஒரு காலால் வந்து அந்த அவனுடைய இதை வந்து அமைக்கினவன், அடக்கியவர் அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை நாயன்மார்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காரு. அப்படி நமக்கு தெரிஞ்சது இப்படி ஒவ்வொரு அடியாரோட வாழ்க்கையிலையும். இப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சுவாமியை பார்க்குறதுக்கே 6 மணி நேரம் க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சாதாரண நாட்கள்லேயே கூட்டம் வருது. ஒரு 14-13 கிலோமீட்டருக்கு வந்து கிரிவலம் அத்தனை ஜனம் சுற்றுறாங்க அப்படின்னா சக்தி இல்லாமல் இருக்குமா? அந்த மலையே சிவன் தானே இல்லையா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பெருமான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படி அவனுடைய பெருமையை நாம் என்னன்னு சொல்ல முடியும்? ஒரு பாட்டில், ஒரு எழுத்தில், ஒரு பக்கத்தில், ஒரு வார்த்தையில், ஒரு மணி நேர பேச்சில், ஒரு நாள் இதில் அவனுடைய பெருமையை நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த பெருமைகளெல்லாம் கடந்தவன். நீங்கள் சொல்ல 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 நான் மாணிக்கவாசகர் இப்படி சொல்லியிருக்காரு, சம்பந்தன் இப்படி சொல்லியிருக்காரு, அப்பர் இப்படி சொல்லியிருக்காரு இப்படின்னு நம்ம அப்படி சேக்கிலார் பெரிய புராணத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம உருகி 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 பாடினா அவரோட பெருமையை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால தான் அரிதற்கு அரிதாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரோட பெருமையை நம்மளால் இது பண்ணவே முடியாது. பெண்மையனே அப்படிங்கிறாரு. தாயுமானவராக வந்தார் இல்லை, அம்மாவாக இருக்கார் இல்லை, எத்தனை இதில் வந்து
அம்மா நீ என்னோட அம்மையே அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் உருக்கியிருக்காரு இல்லையா. ஸோ அவர் பெண்மையனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தொன்மை ஆண்மை அவனே பழமையானவன். சிவபெருமான் எப்போ தோன்றினார் யாராலையா சொல்ல முடியுமா? இப்போ நம்ம காலத்தில் சிவபெருமான் இருக்காரு, நம்ம பிள்ளைங்க காலத்தில் நாம் அறிமுகப்படுத்துகிறோம் இவர் தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. நம்ம தாத்தா கொண்டிருப்பார், நம்ம தாத்தாக்கு 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 தாத்தா 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 தாத்தா. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு திருவானை கோவில் எவ்வளோ பழமையான கோவில். இப்படி தஞ்சாவூர் கோயில் கட்டி 1000 வருஷம் ஆச்சு. உத்தரகோச மங்கை ராவணனோட மனைவி பூஜை பண்ண ஸ்தலம்ங்கிறாங்க. அப்போ மண்டோதரிக்கு முன்னாடி அப்போ எந்த இதை வச்சு சிவனை நீங்கள் இவர் இப்போதான் தோன்றியிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியும்? தொன்மையானவன், பழமையானவன். அவனை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆண்மையானவன், அப்படி சம்மன நடராஜர் கோலத்தில் அப்படி அண்ணாமலையாரா அப்படி நிற்கிற போது அப்படி ஆண்மையானவனாக இருக்காரு. அலிப்பெற்றியனே அப்படிங்கிறாரு. அவர் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருக்கார் இல்லையா. ஸோ அந்த நாம் இந்த காலத்தில் தான் 50-50 வேணும், நமக்கு 30 இல்லை 50 வேணும், மகளிருக்கு பாதி உரிமை வேணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லாததா? பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிவபெருமான் அன்னைக்கே தன்னோட உடம்புல சரி பாதியாக உமாதேவிக்கு கொடுத்தவர் அன்னைக்கே சிவபெருமான் தான் அப்படி கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பெருமையுடைய நீ என்னைய விட்டுடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுறாரு. ரொம்ப அழகான பாடல் இல்லை. இன்னொரு தடவை பாடலை பார்த்துட்டு சுருக்கமாக பொருளை பார்த்துடலாம். உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளரும் வெண்மையனே விட்டுழுதி கண்டாய் மே அடியவர்களுக்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கு அரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலிப்பெற்றியனே. சரி, இந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது தான் இந்த உத்தூளித்து அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் புதுசாக இருக்குது நமக்கு. நம்மளுடைய அன்றாட வழக்கில் நாம் அதெல்லாம் உபயோகப்படுத்தலை. இந்த மாதிரி பாடல்களை படிக்கும்போது புது புது தமிழ் வார்த்தைகளை நாம் கற்றுக்கிறோம். தூளித்து அப்படின்னா அப்படி பூசி அணிந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒளிப்பிளம்பானவன் இறைவன் திருநீரை நிறைய பூசி அவ்வொளியால் விளங்கிடும் வெண்மை வண்ணத்தான் அவன்தான் மெய்யடியாருக்கு அருகில் உள்ளவன், அடியாரற்ற ஏனையருக்கு எக்காலத்தும் தொலைவில் உள்ளவன், அரிதற்கு அரிய பொருளாய் விளங்குபவன் அவன், பெண்ணாயிருப்பவனே அலித்தன்மையாவும் உள்ளவனே ஆண்மையனே என்னை விட்டு விடுவாயப்பா, என்னை விட்டுடாதப்பா அப்படின்னு உருகி உருகி பாடுறார். அழகான பாடல். இப்போ 23வது பாடலை பார்க்கலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கிச் சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன், மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே, உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே. என்ன அருமையாக சொல்கிறாரு இந்த பாடலில். மாணிக்க வாசகர் பெருமானை எப்படியெல்லாம் உருகி 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 பாடியிருக்காரு. இப்படி பாடியிருக்காரா அப்படின்னு நமக்கு மாணிக்க வாசகர் மேலே அன்பு ஒவ்வொரு பாடலுக்கும் மிகுதியாயிட்டே இருக்குது. இதில் ஒரு வரி சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு உள்ளவனே. இந்த ஒரு வரி போதுங்க. வேற என்ன வேணும் நம்ம இந்த உலகத்தில் எடுத்துக்கிறதுக்கு? எனக்காக யார் இருக்கா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் எனக்காக நிற்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. நமக்காக நிற்கிறதுக்கு அந்த பெருமான் இருக்காரு. இந்த ஒரு வரி பத்தாதா? எனக்காக உள்ளவன்பா நீனு, எனக்காக நீ இருக்க அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வரியில் நம்ம வாழ்நாளே அடங்கிடுது. போதும், எப்போவும் எனக்காக அவர் இருக்காருப்பா, வேற யாரும் எனக்கு வேண்டாம், அவர் என்னைய பார்த்துக்குவாருப்பா. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் எனக்காக அவர் பார்த்துக்குவாரு. இது என்னோட பிரச்சனை இல்லை, அவரோட பிரச்சனை அவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு நினப்பில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மக்கிட்ட வருமா? வராது. ஏன்னா பெருமான் பார்த்துக்குவார். நமக்கு நல்லது ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு நல்லதை செய்கிறத விட உனக்கு அப்படி என்ன வேலை, எனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நான் நீ இருக்க அப்படிம்பாரு. முதல்ல கேட்கும்போது ஏன்னா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் அந்த அளவு சுவாமியை விரும்புகிறவர், அதனால அவர் உரிமையாக அப்படி கேட்குறாரு அப்படின்னு அப்புறம் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு வரியே இந்த பாடலை அவ்வளவு எனக்கு பிடிச்சி போச்சு.
என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்டேருந்து நான் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டேன்ப்பா. சிவபெருமான் தான் நம்மளை படித்தார் இல்லையா? அப்போ அவர்கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். இந்த உடம்பு யார் தந்தது, இந்த உடல் யார் தந்தது, இந்த உயிர் யார் தந்தது, அதுக்குள்ளே இருக்கிற சுவாசம், அதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் அத்தனையும் நாம் அம்மா கூட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு தாண்டிக்காய் சைஸில், அந்த குட்டி சைஸில் இருப்போம். அப்படியே பெருசு பெருசு பெருசாக வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு 3 கிலோவில் பிறப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 50 60 70 80 கிலோ வரைக்கும் இருக்கோம் அப்படின்னா, அதை வளர்த்து இது பண்ணி நம்மளை பேச வச்சு எல்லாத்தையும் கொடுத்தது யார்? பெருமான் தானே. எத்தனை பேர் ஊமையா இருக்காங்க, எத்தனை பேர் கண்ணு தெரியாம இருக்காங்க, எத்தனை பேர் கை கால் இல்லாம இருக்காங்க, எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல. அத்தனை பேர் படைச்ச இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் இல்லையா? கண் இருக்கு பார்க்குறோம், காது இருக்கு கேட்குறோம், வாய் இருக்கு, விதவிதமா சாப்பிட்றோம், ருசி ருசியா சாப்பிட்றோம், வேலைக்கு ஒன்றா சாப்பிட்றோம், அழகழகா ட்ரெஸ் போட்டுக்கிறோம், நல்ல பஞ்சு மெத்தையில படுக்கிறோம், அப்படி ஏசி வேணுமா போட்டுக்கிறோம், ஃபேன் வேணுமா போட்டுக்கிறோம், என்ன இல்லை நமக்கு வசதி, போகணுமா காரில் போகிறோம், இப்படி எல்லாத்தையும் பெருமான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கானே. அந்த பெருமான் கொடுத்த அந்த பெருமானுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டாமா? நான் என்ன பண்ணணும், தவறுகளை வந்து கம்மியாக செஞ்சு அன்பை வந்து நிறையா செய்யணும் இல்லையா? ஆனால் நான் என்ன செய்கிறேன், இங்கே மாணிக்கவாசகர் தண்ணியை சொல்றாரு. என்ன சொல்றாராம், பிழையை பெருக்கி தவற நிறையா செஞ்சிடறாராம், அன்பை வந்து சுருக்குறாராம், வெற்று அடியன்கிறாரு. ஒண்ணுமே இல்லாத அடியன் மாதிரி இருக்கிற நான் ஒரு வெற்று அடியன்பா, அடியவன் போன்று வெறுமனே இருப்பவன்பான் மாணிக்கவாசகர் தன்னை சொல்றாரு. அவர் தன்னையா சொல்றாரு, அவர் நமக்காக பாடுறாரு. மாணிக்கவாசகரே வெற்று அடியன்னா நாமெல்லாம் என்ன சொல்றது? விடுதி கண்டா என்னைய விட்டுடாதப்பா, விடிலோ கெடுவேன், நீ விட்டுட்ட அவ்வளவுதான், நான் இன்னும் கெட்டு போயிடுவேன், நீ என்னை விட்டுடாத, என்னை பிடிச்சிக்கோ, மற்ற அடியேன் என்னை தாங்குனர் இல்லை, அப்படி நீ விட்டுட்டான்னு வச்சுக்கோ, ஏன் என்னைய தாங்குறவங்க யாரும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல, யார் இருக்கா, நீயே கதி, நீயே கதி ஈஸ்வரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அது மாதிரி நீதான் எனக்கு கதி, என்னைய விட்டுட்ட, என்னை இந்த உலகத்துல தாங்குபவர் யாருமே இல்லை, என் வாழ் முதலே போற்றி என் வாழ் முதலேன்னு திருப்பள்ளி எழுச்சியில பாடுவார் இல்லையா? என் வாழ்விற்கு மூலாதாரமே நீதான்ப்பா, என்னைய படைச்சவன் நீதான், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவன் நீதான்ப்பா, எனக்கு முதல் நீதான், என்னோட வாழ் முதல்வனே நீதான்ப்பா, உற்று அடியேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து உன்னையத்தான் நான் அடைஞ்சு இருக்கணும், உன்னையதான் நான் பற்றி இருக்கணும், மிக தேறி நின்றேன். ஆனால் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், உன்னைய விட்டுட்டு நான் வந்து விட்டதுனால என்னென்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இந்த உலகத்தில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகம் என்னென்ன பண்ணும், இது எப்பேற்பட்ட உலகம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த துன்பம் உன்னைய விட்டுற அந்த துன்பம் எத்தகையதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை தயவு செஞ்சு விட்டுறாதப்பா, எனக்காக உள்ளவன்பா நீனு அப்படின்னு கதறி கதறி உருகி பாடுறாரு. இப்ப பாடலை பார்த்துட்டு இன்னொரு தடவை பொருளை சுருக்கமா பார்த்துடலாம். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய், விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குனர் இல்லை, என் வாழ்முதலே உற்ற அடியேன் மிக தேறி நின்றேன், எனக்கு உள்ளவனே, என் வாழ்விற்கு மூல காரணமா உள்ள முதற்பொருளே, போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படின்னு பாடுவார் இல்லையா? எனக்கு பற்றுக்கோடாய் உள்ளவனே, அவனை பற்றிட்டு தானே நாம் போகணும். உன்னை விட்டுட்டு நீங்கி அதனால் என்னென்ன கஷ்டமெல்லாம் வரும் அப்படின்னு அனுபவிச்சு அதுலேருந்து கற்றுக்கிட்டு நான் வந்து தேறி நிற்கின்றேன்ப்பா. உலகம் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நான் என்னோட பட்டறிவால் உணர்ந்தேன். ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எனக்கு காசே இல்லை, எனக்கு ஒரு காசு கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறோம், சரி கல்யாணத்துக்கு தானே பாவம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா அவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க. அவங்களுக்கு பையனே இருக்காது, அவங்களுக்கு கல்யாணமே இருக்காது, நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நமக்கு அந்த பைசா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பைசா நம்ம வேற எதுக்கும் செலவு பண்ணாமல் நம்ம வச்சிருப்போம். அந்த பைசா நமக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்கும். ஆனால் பாவம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம இறக்கப்பட்டு கொடுத்துருப்போம், அவங்க வந்து நம்மளை ஏமாத்திடுவாங்க. நிஜமாலுமே ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நாம் அதை வந்து யோசிக்க தோணும், இவங்களுக்கு கொடுக்கலாமா என்னன்னு நமக்கு வந்து யோசிக்க தோணும். எல்லாரும் அப்படி கிடையாது, ஆனால் நம்மளை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஒரு சின்ன வேலைக்கு லஞ்சம் வாங்கிட்டு தான் நான் அந்த வேலையை செய்வேன், உனக்கு கவர்மெண்ட்லேருந்து காசு வருது, நீ சம்பளம் வாங்குற, இது உன்னோட வேலை அப்படின்னு தெரிஞ்சும் நீ மற்றவங்க கிட்டேருந்து காசை எதிர்பார்க்குறீல, அந்த லஞ்சம்னு ஒன்று எதிர்பார்க்குறீல. இன்னைக்கு நீ அந்த காசை வாங்கி செலவழித்து நல்லா இருக்கலாம், ஆனால் இதுக்கான பாவத்தெல்லாம் கடவுள் எழுதி வச்சிருப்பான், அதற்கான கணக்கை கடவுள் போட்டு வச்சிருப்பான், அதுக்கான துன்பத்தை நீ வாழ்க்கையில் நீ அனுபவிச்சே தேர்வு. அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இந்த உலகம் அப்படிதான். அதை வந்து நாம் இந்த காலத்தில் உணர்றோம். மாணிக்கவாசகர் அன்னைக்கே சொல்லியிருக்காரு,
இந்த உலகம் இத்தன்மையது அப்படிங்கிறத என்னோட பட்டறிவால் உணர்ந்தேன்ப்பா. எனவே இனியும் நான் இவ்வுலகில் பெற்றதை பற்றி, அதாவது இந்த இந்த உலகத்தில் வந்து நீ நீ என்னென்ன கொடுத்துருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எவ்வளவெல்லாம் கொடுத்துருக்க, நீ கொடுத்த அத்தனையும் நான் வாங்கிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பிழையத்தான் பெருக்கியிருக்கேன், அன்பினை சுருக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பிடித்த பத்தில் ஒரு பாடல் வரும் இல்லையா, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் இல்லையா. அது மாதிரி நீ வந்து நான் அன்பை பெருக்கணும், தவற வந்து நான் குறைக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமாப்பா, நான் வந்து அன்பை வந்து சுருக்கிட்டு பிழைய வந்து தவறா நிறையா செய்கிறார். மாணிக்க வாசகர் தன்னை சொல்லிக்கிறார். மாணிக்க வாசகர் தவறு செய்யன்னு சொல்றார். அவருக்காகவா சொல்றாரு? நாமெல்லாம் என்ன கதி, எப்படி தன்னைய வந்து தாழ்த்தி தாழ்த்தி எப்படி பாடுறாங்க பாருங்களேன். இந்த வெற்று அடியேனை நான் வந்து அடியேன்னு சொல்லிட்டு திரியிறேன்ப்பா. நான் ஒரு வெற்று அடியேன், ஒன்றுமே இல்லாதம வெறுமனே கிடக்கேன்ப்பா, வெறுமனே தென்படுறேன்ப்பா. அப்பேற்பட்ட என்னை நீ விட்டுறாதப்பா, விட்டுறாத. நான் இப்படியெல்லாம் தவறெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்னை விட்டுறாத. அப்படி விட்டுட்டீன்னா என்னைய காப்பாற்றுறவங்க யாருமே இல்லைப்பா. என்னைய தாங்குபவர் இந்த உலகத்தில் யார் இருக்கா? எனக்கு வேற யாராவது இருக்கான்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லைப்பா, இந்த பயனில்லா அடியனை வந்து நீ விட்டுடாதப்பா. இந்த அடியனை தாங்குபவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லைப்பா. நீ வந்து எனக்காக உள்ளவன்ப்பா, அதனால் என்னை விட்டுடாதப்பா அப்படின்னு உருகி பாடுறாரு. நன்றி, வணக்கம். நாளைக்கு அடுத்த 2 பாடல்களில் பார்க்கலாம்.